ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கூட உங்ககிட்ட ஒரு ஃபேமஸான சிற்பியை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஆஞ்சலோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருப்போம். இவர் அநேக சிற்பங்களை செதுக்கியிருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். இப்படி அவர்கிட்ட அநேகர் ஒரு கேள்வி கேட்பாங்களாம். எப்படி இவ்வளோ அழகாக சிற்பங்களை நீங்கள் செதுக்குறீங்க, எப்படி இவ்வளோ கலைநயத்தோடு நீங்கள் ஒவ்வொரு காரியமும் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில், இது சாதாரண கல் தான், அதில் இருக்க தேவையில்லாத பாகங்களை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு அழகான சிற்பமாக நான் மாற்றிட்டேன். இயேசுப்பாவும் அப்படிதாங்க, நம்மளை ரொம்ப அழகாக தான் படைச்சிருக்காரு. நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் தேவையில்லாமல் இருக்கு இல்லையா? நமக்கு சந்தோஷம் தருது அப்படிங்கிறதுக்காக ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்களை நாமளும் செய்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்னால ஏசப்பா நம்ம கிட்ட நெருங்கி வர முடியுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. பைபிளில் இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால் தானே. எத்தனை பேர் ஏசப்பாவோட வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளோட லைஃப்லேயும் அந்த சிற்பி சொன்னது போல் அநேக காரியங்கள் தேவையில்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்களேன். ஏசப்பா உங்களை ரொம்ப அழகான சிற்பமாக மாற்ற போகிறாருங்க. உங்களுக்காக பெஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் அவருடைய கையில் இருக்குது. நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் கண்டிப்பாக சகலத்தையும் மாற்றி போடுவார். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஏசப்பா, நாங்களும் எங்கள் லைஃப்பை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எப்படி ஒரு சிற்பி தேவையில்லாத பாகங்களை ரிமூவ் பண்ணி ஒரு சிற்பத்தை அழகாய் வடிவமைக்கிறாரோ, அதே போல் எங்களையும் அழகாய் வடிவமைச்சு உம்முடைய பாதையில் நீங்கள் வச்சுருக்க பிளானில் எங்களை நடத்துங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.